ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். லாஸ்ட் டே எங்கள் அக்கா வீட்டுக்கு இஃப்தார் கூப்பிட்டாங்க. அங்கே சூப்பராக நோம்பெல்லாம் திறந்துட்டு நாங்கள் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஒரு 10 டேஸாக வீடியோ போட முடியல, ரொம்ப பிஸியாக இருந்தனால. ரம்ஜானுக்கான ஷாப்பிங்கு அதுக்கு முன்னாடி நாள் தான் நாங்கள் போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். ஒரு நாள் முன்னாடிங்கிறதுனால கடை வீதியே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரின்னு ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்தலாம் எஸ்பிபி சில்க்ஸ் போயாச்சு. அங்கே போய் அப்பாவுக்கு ஃபேண்ட் ஷர்ட்டு, அக்கா பையனுக்கு ஜொஹானுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்தாச்சு. அவங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே இறங்கி வந்துட்டோம். ஈரோட்டில் அரஃபான ஒரு கடை இருக்குது. அங்கே எல்லா காஸ்மெட்டிக்ஸுமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். உள்ளே போகவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். சரி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இறங்கியாச்சு. 7 o'clock கிளம்பிட்டு பர்ச்சேசிங் எல்லாம் முடியறதுக்கே 10:30 ஆயிடுச்சு. அதுக்குள்ள எல்லாருக்கும் பசிச்சிருச்சு. அப்படியே ஒரு கஃபே போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். ரம்ஜான் பேரை பார்த்ததுமே ஒரு சந்தோஷம் தான் இல்லை. நைட்டான மெஹந்தி போடுறது, பூ கட்டுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த ரம்ஜானோட வைபு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இட்லி சுட்டாச்சு. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஜென்ஸ் எல்லாம் பள்ளிவாசல் கிளம்பிட்டாங்க. நாங்களும் வீட்லேயே நமாஸ் பண்ணியாச்சு. அவங்க பள்ளி போயிட்டு வந்தோடனே அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக எங்கள் அம்மா நேற்று நைட்டே குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சுட்டாங்க. பிரியாணி சில்லி எல்லாமே செஞ்சுட்டு மனநிறைவு எல்லாருமே சாப்பிட்டாங்க. எல்லா ரம்ஜானுக்குமே நாங்கள் வெளியே போவோம் எங்கேயாவது. அதே மாதிரி இந்த ரம்ஜானுக்கும் அக்காங்கெல்லாம் வந்திருந்தனால நாங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டெம் பார்க் போயிருந்தோம். கண்டிப்பாக நீங்களும் ஈரோடு வந்தீங்கன்னா மறக்காமல் ஸ்டெம் பார்க் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கான ப்ளே கிரவுண்ட் இருக்குது. அங்கே வந்தாலே குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஜொஹானுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். இதையும் நாங்களாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் எப்படி ஈத் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொரு புது வீடியோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.